எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரெவல்யூஷன் இன் இந்தியாவில் நெக்ஸ்ட்டு ஒரு 8 ரெவல்யூஷன் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போது ரெட் ரெவல்யூஷன். இது வந்து மீட் அண்ட் டொமேட்டோ ப்ரொடக்ஷனில் நடந்த ரெவல்யூஷன் தான் ரெட் ரெவல்யூஷன். இந்த பர்சன் அசோசியேட் பண்ணாங்க யாருன்னா விஷால் திவாரி. நெக்ஸ்ட்டு சில்வர் ரெவல்யூஷன் எக் அண்ட் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷனில் பண்ணது. இது வந்து இந்திரா காந்தி. சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் இது வந்து காட்டனில். ரவுண்ட் ரெவல்யூஷன் இது வந்து பொட்டேட்டோ. ஒயிட் ரெவல்யூஷன் ஆர் ஆப்ரேஷன் ஃப்ளூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெய்ரி அண்ட் மில்க் ப்ரொடக்ஷனில் இது பண்ணது. இது வந்து வர்கீஸ் குயிரின். இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன். அதை பென்சிலில் நோட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன். இது வந்து ஃபுட் கிரெயின்ஸில் பண்ணது. க்ரீன் ரெவல்யூஷன் வந்து ஃபுட் கிரெயினில் பண்ண அதை வந்து ஒரு 3 பேர் பண்ணியிருக்கிறாங்க. 3 பேர் வந்து அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்க யாருன்னா நார்மன் போர்லாங், எம்எஸ் சுவாமிநாதன், வில்லியம் கவுட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோ ரெவல்யூஷன். இது வந்து ஆயில் சீட் ரெவல்யூஷன். எக்ஸ்பெஷலி மஸ்டர்ட் அண்ட் சன்ஃப்ளவர். அந்த மஸ்டர்ட் அண்டு சன்ஃப்ளவர் சீட்ஸில் பண்ணது தான் ஆயில் சீட் ரெவல்யூஷன். இதுக்கு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்சன் வந்து பார்த்திங்கன்னா சாம் பிட்டோரடா. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் ரெவல்யூஷன். இந்த க்ரீன் ரெவல்யூஷனில் இந்த ப்ரோட்டீன் ரெவல்யூஷன் வந்து ஹையர் ப்ரொடக்ஷன். அதாவது அந்த க்ரீன் ரெவல்யூஷன் ஃபுட் கிரெயின்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, க்ரீன் ரெவல்யூஷன் ஃபுட் கிரெயின்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபுட் கிரெயின்ஸில் இன்னும் ப்ரோட்டீனை வந்து இன்னும் ஹையர் ப்ரொடக்ஷன், அதில் ப்ரோட்டீன் வந்து இன்னும் என்ரிச் ஆகிற மாதிரி பண்ண ரெவல்யூஷன் தான் வந்து என்ன பார்த்திங்கன்னா கடைசியான ரெவல்யூஷன். இது வந்து நம்ம பிஎம் மோடிஜி வந்து இதுக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் அருண் ஜெட்லியும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கோட் வேர்டு வச்சு படிச்சுக்கோங்க. இவங்க நேம் எல்லாம் உங்களுக்கு தெரியலனா நான் இப்போ இதுக்கு எப்படி கோட் வேர்டு வச்சுருக்கேன்னா, இப்போ ரெட் ரெவல்யூஷன் வந்து மீட் அண்ட் டொமேட்டோ. இப்போது வந்து நம்ம விஷால் படத்துலலாம் விஷால் வந்து அந்த சண்டைக்கோழி படத்துலலாம் நல்லா கறி இதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்களே, அதனால் அந்த மீட் அந்த இது வரும்போது விஷால் திவாரி அப்படிங்கிற நேம் வந்து க்ளூவேர்டாக மீட்டுக்கு வந்து அதை க்ளூவேர்டாக வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து இந்திரா காந்தி பீரியடில் வந்து எக்கும் சில்வரும் சேம் ரேட்டில் வந்து சேல்ஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஈஸி தான். இந்திரா காந்தி நம்மளுக்கு தெரியும், அதனால் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு க்ளூ வேர்டு வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வர்கீஸ் குயிரின். இது வந்து டெய்ரி அண்டு மில்க் ப்ரொடக்ஷன். இது வந்து டெய்ரியும் மில்க்கும் நல்லா வந்து நம்ம நிறைய சாப்பிட்றதுனால நல்லா வளர்ச்சி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டு வர்கீஸ் குயிரின் அப்படிங்கிற பேரை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபுட் கிரெயின்ஸில் வந்து நம்ம வந்து நிறைய 3 வகையான ஃபுட் கிரெயின் இதெல்லாம் சேர்த்து சத்து மாவெல்லாம் அரைப்போம். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா நிறைய அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து அந்த 3 பேர் வந்து அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ சத்து மாவுனா 1-2 கிரெயின்ஸ் எல்லாம் போட்டு தானே எப்படி சத்து மாவு பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டு இதில் வந்து நார்மன். இப்போ நார்மலான மேன் வந்து நல்லா அதை சாப்பிட்டோன்னா நல்லா லாங்காக வளருவான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டு நார்மன் போர்லாங் அப்படின்னு வச்சுக்கோங்க. எம்எஸ் சுவாமிநாதன் வந்து இந்த அக்ரிகல்ச்சரில் பார்த்தோம்ல, அதை அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபுட் கிரெயின் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. வில்லியம் கவுடுங்கிறது நம்மளுக்கு ஒரு அந்த ஃபுட் கிரெயின்ஸ் அந்த சத்து மாவு கிடைக்கிறதுனால சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஒரு வில் பவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டு இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 3 பேர் வந்து இதுக்கு வந்து இதாக இருக்கிறாங்க, அதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து எல்லோ ப்ரொடக்ஷன் ஆயில் சீட் ரெவல்யூஷன். ஆயிலெலாம் வந்து என்ன சமோசா போடுறதுக்கு பரோட்டா போடுறதுக்குலாம் யூஸ் பண்ணதுனால சாம் பிட்டோரடா அப்படிங்கிற, சாம்னா சமோசா, பிட்டோரடானா பரோட்டா அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரெவல்யூஷன். இதுக்கு வந்து நம்ம இப்போ மோடிஜி பீரியடில் தானே இருக்கிறோம், அதனால் நீங்கள் வந்து அவரோட பீரியடில் எல்லா திட்டங்களும் நல்லா என்ரிச்சாக ஹையராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டு இதை நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சாரி, கொஞ்சம் வீடியோ வந்து கிளியராக இல்லை, இப்போ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி படிச்சிங்கன்னா டெய்லி இது உங்களுக்கு இதாக இருக்கும். ரெவல்யூஷன் அவ்வளோதாங்க, ஃபினிஷ் ஆயிடுச்சு. நான் இப்போ இது கொடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணி ஒரு இதில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். கொஞ்சம் நம்ம டைம் எடுத்தால் தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நம்ம வந்து ஷைன் ஆக முடியும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சமாக எழுதி வச்சுக்கோங்க. நான் இது மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான் போடுறேன். அதை பார்த்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சு எழுதிக்கோங்க.
உங்களுக்கு வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இதில் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்களும் வந்து இது வேறு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள் என்கிட்ட. நீங்களும் எழுதி வச்சு எக்ஸ்ட்ராவாக படிங்க. ஆனால் ரெவல்யூஷன் அவ்வளோதான். இன்றைக்கி ரெவல்யூஷன் இன் இந்தியா இதோடு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நாளைக்கு நம்ம வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.